ஹாய், இன்றைக்கி நம்ம சோஷியலில் வந்து யூனிட் 1 அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் அந்த லெசனில் வந்து நம்ம 2 மார்க் வந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 14ல் ஆன்சர் ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது? ஹவு டு யூ அக்சஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைனோ ஜாப்பனீஸ் வார்? சைனோ ஜாப்பனீஸ் வாரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அது பேஜ் நம்பர் 2ல் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 2ல் த ஏஷியா த ரைஸ் ஆஃப் ஜப்பான் அப்படின்ற ஹெட்டிங்கில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இன் 1894 ஷி ஃபோர்ஸ்ட் அ வார் ஆன் சைனா. அதாவது 1894 வந்து ஜப்பான் வந்து சைனா மேலே ஃபோர்ஸ்ஃபுல்லாக, அதாவது அவங்களே வந்து சைனா கிட்டே போய் ஒரு வாரை வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் த க்ரஷிங் டிஃபீட் ஆஃப் சைனா பை லிட்டில் ஜப்பான் இன் த சைனோ ஜாப்பனீஸ் வார் சர்ப்ரைஸ் த வேர்ல்டு. அதாவது அவங்க ஜப்பான் போனாங்க இல்லையா போருக்கு, அப்படி போனப்போ அவங்க சைனா வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சின்ன ஜப்பான் வந்து அவ்வளோ பெரிய சைனாவை தோக்கடிச்சது எந்த வார்லனா சைனோ ஜாப்பனீஸ் அப்படின்ற வாரில் தான் சைனாவை வந்து ஜப்பான் தோக்கடிச்சிருக்கு. அப்படி சின்ன அந்த நாடு அவ்வளோ பெரிய சைனாவை தோக்கடிச்சதுனால அந்த உலகமே வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் த வார்னிங் ஆஃப் த 3 great powers ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ், ஜப்பான் annexed the லியோங்டாங் பெனின்சுலா வித் போர்ட் ஆர்தர். அதாவது அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உலகத்துலேயே வந்து ரஷ்யா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் தான் அப்போ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு. அவங்க 3 பேருமே வந்து ஜப்பானை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அந்த மாதிரி சொல்லியும் அந்த ஜப்பான் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்கு, லியோடாங் பெனின்சுலா அப்படின்ற ஒரு ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டு வந்து அதோட போர்ட் ஆர்தர், அதாவது அதோட ஹார்பர் கூட வந்து இணைச்சிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பை திஸ் ஆக்ஷன் ஜப்பான் ப்ரூவ்ட் தட் இட் வாஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் ஆஃப் த ஈஸ்ட் ஏஷியா. இந்த ஆக்ஷனை பண்ணி ஜப்பான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா, இவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஏஷியாலே அதுதான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான நாடு அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கு. இனிமேல் இந்த நாடு எதுவுமே ஜப்பான் கிட்ட வராது. அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். நேம் த கண்ட்ரிஸ் இன் த ட்ரிபிள் என்டென்ட். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் டாப்பில் இருக்குது பாருங்கள், ட்ரிபிள் என்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ட்ரிபிள் என்டென்ட்னா அந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா நாடுக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இன்ஃபார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உருவாச்சு. அதனால வந்து சில வந்து ஃபைட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதுதான் வந்து ட்ரிபிள் என்டென்ட் ஆஃப் பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. அடுத்து வந்து தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் were the 3 militant forms of nationalism in Europe? பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல் இங்கே பாருங்கள், அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, 3 militant ஃபார்ம்னு கேட்டிருக்காங்க. 3 militant ஃபார்ம்ஸ் வந்து யூரோப்பில் வந்து மிலிட்ரி ஃபார்மாக எந்த நேஷ்னலிசம் வந்து நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. இங்கிலாண்டில் வந்து ஜிங்கோயிசம் மாதிரி நடந்திருக்கு. ஃப்ரான்ஸில் சாவனிசம் அண்ட் ஜெர்மனிஸ் குல்தூர் வேர் militant ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷ்னலிசம். அதுக்கடுத்து வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர். 4th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரென்ச் வார்ஃபேரை பற்றி என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரென்ச் வார்ஃபேர்னால் வந்து பதுங்குக்குழி மான் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே வந்து பேஜ் நம்பர் 6ல் ரைட் சைட் டாப்பில் வந்து இருக்குது. த பேட்டில் ஆஃப் மெரைன் இஸ் அ மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். பேட்டில் ஆஃப் மெரைன் வந்து ட்ரென்ச் வார்ஃபேருக்கு ஒரு நல்ல ஞாபகார்த்தம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அதே பேஜில் கீழே பாருங்கள், ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா, அந்த பாக்ஸ் தான் ட்ரென்ச் வார்ஃபேர்.
ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் டக் பை ட்ரூப்ஸ் எனபிள்டு சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் ஃப்ரம் எனிமி ஃபயர். அதாவது ட்ரென்ச்சஸ் அதாவது பதுங்குக்குழி இல்லாட்டி டிச்சஸ் இதெல்லாம் வந்து ட்ரூப்ஸால் தோண்டப்படுது. அதாவது அவங்க வந்து அதுக்குள்ளே நின்று சேஃபாக நின்று அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. எதுலேருந்து? எனிமி ஃபயர். அதாவது எனிமீஸ் போர்லெலாம் வந்து எனிமீஸ் கன் ஃபயர் பண்ணுவாங்க. அதுலேருந்து தங்களை காப்பாற்றி கொள்ள அவங்க அந்த மாதிரி குழி தோண்டி உள்ளே வந்து நின்றுப்பாங்க. The main lines of trenches were connected to each other and to the rear by a series of linking trenches through which food, ammunition, fresh troops, mail and orders were delivered. அந்த ட்ரென்ச்சஸ் வந்து வெட்டி வச்சுருக்காங்கல்ல, அது வெறும் தனித்தனி குழியாலாம் இருக்காது. அந்த குழி எல்லாமே ஒரு மெயினான குழி எல்லாமே சின்ன சின்ன பாதையில் வந்து எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ்லாம் எதுக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா அது வழியாக தான் வந்து ஃபுட்டு, அந்த வீரர்களுக்கு வந்து ஃபுட்டு, அம்யூனிஷன் அதாவது வெப்பன்ஸு, ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் அவங்களுக்கு டயர்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் புது ட்ரூப்ஸ் வருவாங்க. அப்புறம் மெயில் எதாவது வந்துச்சுனாலும் அது வழியாக தான் கொடுப்பாங்க. வேறு எதாவது ஆர்டர் எதாவது வேணும்னாலும் அது வழியாக தான் போய் வாங்க சொல்லுவாங்க. அடுத்த கொஷின், வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமல் பஷா? பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முஸ்தஃபா கெமல் பஷாவோட ரோல் வந்து என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அவரை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. என்னென்னா முஸ்தஃபா கெமல் பஷா பிளேட் அ ரிமார்க்கபிள் ரோல் ஃபார் டர்க்கிஸ் ரீபர்த் ஆஸ் அ நேஷன். டர்க்கியை வந்து புதுப்பிச்சிருக்காரு. முஸ்தஃபா கெமல் பஷா வந்து மறக்க முடியாத மாதிரி டர்க்கியை வந்து ரீபர்த் கொடுத்துருக்காரு, அதாவது மறுபடியும் உருவாக்கியிருக்காரு. Kemal Pasha modernized Turkey and changed it out of all recognition. கெமல் பஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டர்க்கியை வந்து ரொம்பவே மாடர்னாக வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த ஆர்டர்ஸ்லாம் மாற்றிட்டு நிறைய புது ஆர்டர்ஸ் வந்து வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து 6th கொஷின், லிஸ்ட் அவுட் எனி 2 causes for the failure of the League of Nations. லீக் ஆஃப் நேஷன் ஃபெயிலியர் ஆனதுக்குரிய காரணம் ஏதாவது 2 தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 12 காசஸ் ஆஃப் ஃபெயிலியரில் இந்த சின்ஸ் ஆரம்பிக்கிறது இல்லையா, அதிலேருந்து சின்ஸ் இட் லேக்டு த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன். அதாவது அதோட சொந்த மிலிட்ரி பவரையே வந்து அது நிறையாவே இல்லை, அதுக்கு வந்து மிலிட்ரி பவர் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஒரு டிசிஷன் வந்து அதுவாகவே வந்து எடுக்க முடியல, அது ஒரு காரணம். த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பீஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் எஸ்டிமேட்டட் த பவர் ஆஃப் நேஷனலிசம். அதாவது இந்த பீஸ் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர்ஸ்லாம் வந்து நேஷ்னலிசமோட பவரை வந்து ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைடு இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். நம்ம ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக நடக்கிறதுல வந்து இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்ற பிரின்சிபலை வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ.